ஓகே. ஸோ அந்த வகையில் ஒரு பாடல் வந்து கனவுல வாழுறேனே February 2023 வெளியிட்டோம். வீடு வாசலுக்கு மோகப்பட்டு 10 நாளில் வந்தேன். கழுத்துல பேட்ஜோடய வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டால் அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு அப்படியே டேரெக்டாக இங்கே வந்திருக்கீங்களா? நான் வந்து நான் கத்தார்லேருந்து வந்திருக்கேன். ஓகே. இங்கே வந்து அயலக தமிழர் தினம் அப்படின்னு நந்தம்பாக்கம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் ஈவெண்ட் நடந்துச்சு. மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வச்சாங்க. இரண்டாவது நாளாக மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் பிரைஸ் வழங்கினாங்க. எல்லாரோடையும் கலந்து வந்து சிறப்புரையாற்றினாங்க. அப்படின்னா வெளிநாட்டில் உள்ள தமிழர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற வகையில் ஒரு நல வாரியத்தை அமைச்சிருக்காங்க. சார், எனக்கு இங்கே ஒரு டவுட்டு. இப்போது நல வாரியம் அப்படின்றது இத்தனை வருஷம் கழிச்சு இல்லாமல் ஏன் இந்த கொரோனா காலகட்டத்தில் மட்டும் அமைக்கணுன்ற அந்த ஒரு தாட் உங்களுக்கு வந்தது சார்? ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு வெரி எமோஷனல். ஏன்னா வந்து ரொம்ப பேர் சிலர் இறந்துட்டாங்க, சிலருக்கு வந்து மெடிக்கல் ப்ராப்ளம், அந்த நேரத்தில் ஃப்ளைட் இல்லை, ஒன்றுமே இல்லை. மே 2020 தலைவர் திருமாவளவன் அவர்களோட வந்து ஒரு கருத்தரங்கம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கோரிக்கையோட கேட்டிருந்தாங்க. உடனே ஒரே நாளில் அந்த ஒரு கோரிக்கையை ஒரு லெட்ரு கூட அனுப்பிச்சு அதை வந்து எக்ஸ்டர்னல் ஃபாரின் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சு அதை வந்து நிறைவேற்றி. கத்தார் வந்த பின்னாடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பனானா ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட், கடலுக்குள்ளே ஒரு ரிசார்ட். ஆமாம், தெரியும். அந்த ப்ராஜெக்டில் தோழர் சங்கத்தமிழன் நானும் 2 பேரும் ஒர்க் பண்ணோம். கத்தாரில் கடலுக்குள்ளே வீடெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அந்த ப்ராஜெக்டில் நாங்கள் ஒர்க் பண்ணோம். இப்போது இந்த ஃபேமிலியை விட்டு வெளியூர்லேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ வேலை செய்கிறவங்க ரொம்ப வருஷ காலமாக இது நடந்துட்டு தானே இருக்குது. இப்போ நீங்கள் சடனாக இந்த மாதிரியான ஒரு பாட்டு எழுதி கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்கு அது என்ன சார் காரணம்? அதுக்கு என்ன காரணம்னா, இது ஒரு விழிப்புணர்வாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் தெரியாமல் நம்ம வந்து அங்கே வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. யார் மியூசிக் வந்து மோகன் ராம்குறவங்க மியூசிக் பண்ணாங்க. சாம் விஷால் வந்து பாடினாங்க. ஓகே. அதை வந்து ட்ரெண்ட் மியூசிக் மூலமாக நாங்கள் வெளியிட்டோம். நான் வந்து பாடல் எழுதி நீங்கள் தான் பாடல் ப்ரொடியூஸ் பண்ணேன். நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட், துபாய், சவுதி, குவைத், ஓமான், பஹ்ரைன், ஸோ இந்த நாடுகளில் தான் அதிகமாக, அதாவது ஃபேமிலியை விட்டுட்டு இருக்கிறாங்க. வெளிநாடு வர்றதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வரணும். யாராவது ஏமாற்றப்பட்டிருக்காங்களா சார்? இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஒரு வேலைன்னு ஒன்று சொல்லுவாங்க, பட் வேறு ஒரு வேலையில் அவங்கள போய் உட்காந்து வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பாஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சுடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எந்த அளவுக்கு? அது வந்து உண்மைதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு வெளியில் விட்டாங்க. அவர் பாலைவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக தண்ணியும் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஒரு சிலர் வந்து இறந்துருவாங்க, அவங்களுக்கு யாருமே கான்டாக்டே இருக்காது. ஒன்லி அந்த பாஸ்போர்ட், அந்த ஐடி மட்டும்தான் இருக்கும். உனக்கு என்னப்பா, நீ வெளிநாட்டில் வேலை செய்கிற, நீ நல்லா சம்பாதிப்ப, துபாய் காசு அப்படின்லாம் பேசுகிறாங்களே, அது எந்த அளவுக்கு சார் உண்மை? அவங்க இளமையை வளர்ந்துருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு 5-6 நாளில் கூட வெளிநாட்டு வந்திருக்காங்க. நினச்சி கூட பார்க்க முடியாது, அனுபவிச்சா தான் தெரியும் அதில் எவ்வளோ ஒரு பெயின் இருக்குது அப்படிங்க. குழந்தைங்க பிறந்திருப்பாங்க, ஆனால் குழந்தைகளை பார்க்கறதுக்கு வர முடியாது. இந்த மாதிரி குழந்தைய போய் கூப்பிடும்போது அது இப்போ பயந்துட்டு அழுதுட்டு போயிட்டு இருக்கும். என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார்? இப்போ வந்து இந்த நலவாரியை அமைச்ச பின்னாடி ரொம்ப பயங்கரமாக நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. சூப்பர். ஸ்டாலின் கவர்மெண்ட்டு. அது இல்லாமல் 100 கலைஞர்களை வந்து இங்கேருந்து தேர்ந்தெடுத்து இவங்க வந்து எல்லா நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதெல்லாம் வந்து நம்ம உருவாக்கணும். இங்கே நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் இன்னும் உருவாக்கணும். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மிஸ்டர் சண்முக பாண்டியன் அவர் தான் இருக்காரு. அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். கழுத்தில் பேட்ஜோடய வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டால் அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு அப்படியே டேரெக்டாக இங்கே வந்திருக்கீங்களா? நான் வந்து நான் கத்தார்லேருந்து வந்திருக்கேன். இங்கே வந்து அயலக தமிழர் தினம் அப்படின்னு நந்தம்பாக்கம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் ஈவெண்ட் நடந்துச்சு. ஆமாம். இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்.
அதை வந்து துவக்கி வச்சது மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வச்சாங்க. ஓகே. அதுக்கடுத்து 2வது நாளாக மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் பிரைஸ் வழங்கினாங்க. எல்லாரோடையும் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினாங்க. ஸோ அதுக்கு தான் வந்திருந்தோம். இப்போ நீங்க அது வந்திருக்கீங்க, சரி ஃபைன். ஸோ உங்களோட ரோல் என்ன, நீங்க என்ன பண்றீங்க இதுல? இல்லை, இது வந்து என்னன்னா, தமிழ்நாடு அரசு வந்து ஒரு நல வாரியத்தை அமைச்சிருக்காங்க. அப்படின்னா வெளிநாட்டில் உள்ள தமிழர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற வகையில் ஒரு நல வாரியத்தை அமைச்சிருக்காங்க. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னா, நம்ம வந்து பின்னாடி தான் பார்க்கணும், கொரோனா காலத்துலேருந்து பார்க்கணும். 2020 இப்போ ஃப்ளைட்லாம் இல்லை, அப்போலாம் ரொம்ப பிரச்சனை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரங்களில் கத்தார்லேருந்து நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சோம். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு ஒரு நலவாரியம் வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சோம். அதை ஏற்று 6 அக்டோபர் 2021 மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வாரியத்தை வந்து அமைச்சாங்க. வெளிநாடு வாழ் நல வாரியத்தை அமைச்சாங்க. ஸோ அதன் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களையும் வர வச்சு இங்கே அவங்களுக்கான எல்லாரையும், அதாவது வேர்களை தேடி, அதாவது இப்போ வந்து கிட்டத்தட்ட 51 கண்ட்ரிக்கு மேலே வந்து இங்கே வந்திருக்காங்க. அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் பார்க்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு இந்த ஒரு அமைப்பு, இந்த நாங்கள் கலந்துக்கினதில்ல. சார், எனக்கு இங்கே ஒரு டவுட்டு. இப்போது நலவாரியம் அப்படின்றது இத்தனை வருஷம் கழிச்சு இல்லாமல் ஏன் இந்த கொரோனா காலகட்டத்தில் மட்டும் அமைக்கணுன்ற அந்த ஒரு தாட் உங்களுக்கு வந்தது சார்? ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு வெரி எமோஷனல். ஏன்னா வந்து ரொம்ப பேர் சிலர் இறந்துட்டாங்க, சிலருக்கு வந்து மெடிக்கல் ப்ராப்ளம், அந்த நேரத்தில் ஃப்ளைட் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ வந்து மே 2020 தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட வந்து ஒரு கருத்தரங்கம் வச்சுருந்தாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணது ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை அப்படிங்கிற ஒரு கத்தாரில் ஒரு அமைப்பு. அதில் பேசும்போது கூட தலைவர் வந்து எல்லாரையும் விசாரித்தாங்க, எல்லோரும் நல்லா விசாரித்து பேசினாங்க. பேசிவிட்டு அந்த நேரத்தில் வந்து ஃப்ளைட்டே இல்லை, இந்தியாவுக்கு ரொம்ப குறைச்சி தான் ஃப்ளைட்டு, அதுலேயும் தமிழ்நாட்டுக்கும் ஃப்ளைட்டே இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு கோரிக்கையோட கேட்டிருந்தாங்க. உடனே ஒரே நாளில் அந்த ஒரு கோரிக்கையை ஒரு லெட்ரு கூட அனுப்பிச்சு அதை வந்து எக்ஸ்டர்னல் ஃபாரின் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சு அதை வந்து நிறைவேற்றி பண்ணாங்க. ரொம்ப உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஸோ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர்னு சொல்கிறீங்க. இது தவிர நீங்கள் வேறு என்னென்னலாம் பண்ணுறீங்க? நீங்கள் எங்கேருந்து ஒர்க் பண்ணுறீங்க? உங்களோட பேசிக்கான உங்களோட பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுங்கள் சார். நான் ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் கண்ட்ரோல் மேனேஜர். நான் 30 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன் துபாய், கத்தாரில். ஓகே. துபாயில் இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 1995 தான் ஆரம்பித்தோம். ஓகே. அப்போ என்னது நெருங்கிய நண்பர் சங்கத்தமிழன், நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருந்தோம். ஸோ அந்த நேரத்துலேருந்தே சங்கத்தமிழ்லாம் ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். விசிகேல இருக்கா? விசிகேல இலங்கை நினைச்சோம் அவங்க. அதுக்கு அடுத்து நாங்கள் வந்து 2008 கத்தார் வந்தோம். கத்தார் வந்த பின்னாடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ், அதாவது வந்து பனானா ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட், கடலுக்குள்ளே ஒரு ரிசார்ட். ஆமாம், தெரியும். அந்த ப்ராஜெக்டில் தோழர் சங்கத்தமிழன் நானும் 2 பேரும் ஒர்க் பண்ணால் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருந்தேன். சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், இந்த பாம் ஷோர் ரிசார்ட் மாதிரிலாம் இருக்குமே சார், அந்த ஒரு பனையோலை அந்த மாதிரி, அது வந்து துபாயில். ஓகே. இது வந்து கத்தாரில். கத்தாரில் கடலுக்குள்ளே வீடெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அந்த ப்ராஜெக்டில் நாங்கள் ஒர்க் பண்ணோம். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது தவிர நீங்கள் வேறு என்னெல்லாம் பண்ணுறீங்க? இது இல்லாமல் வந்து எனக்கு சில கலையிலையும் கொஞ்சம் ஆர்வம். ஸோ அந்த வகையில் ஒரு பாடல் வந்து கனவுல வாழுறேனே அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து நாங்கள் February 2023 வெளியிட்டோம். அப்போ இது எப்படின்னா இந்த கொரோனாவோட இம்பேக்ட்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அந்த நேரத்தில் நாங்கள் வெளிநாட்டில் வாழ் தமிழர்கள் ரொம்ப பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப பேர் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு இப்போ நீங்கள் கத்தார் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 லட்சம் பேர் இருக்காங்க இந்தியன்ஸ். அதில் வந்து நீங்கள் தமிழர்கள் 120,000 இருக்காங்க தமிழர்கள். அதில் 80,000க்கு மேலே ஃபேமிலி ஊரில் இருக்காங்க. அங்கே தனியாக தான் இருந்து வேலை பார்க்குறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் போகிறாங்க. இன்னும் ஒரு சிலர்னா 5 வருஷத்துக்கு தான் ஒரு ட்ரிப்பே ஊருக்கே போவாங்க. எனக்கு ஒரு டவுட், இப்போ நீங்கள் இங்கே என்ன உங்களுக்கு சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு விஷயம், மெசேஜ் ஏதாவது கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே ஏதாவது நீங்கள் சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் பாட்டெல்லாம் எழுதியிருக்கேன்னு சொல்கிறீங்க, பாட்டெல்லாம் எழுதி நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஃபேமிலியை விட்டு வெளியூர்லேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ வேலை செய்கிறவங்க ரொம்ப வருஷ காலமாக இது நடந்துட்டு தானே இருக்குது. இப்போ நீங்கள் சடனாக இந்த மாதிரியான ஒரு பாட்டு எழுதி கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்கு அது என்ன சார் காரணம்? அதுக்கு என்ன காரணம்னா, இது ஒரு விழிப்புணர்வாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஏன்னா ஒரு சிலர் தெரியாமல் நம்ம வந்து அங்கே வந்துட்டு கஷ்டப்படுறாங்க, ஃபேமிலியை விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு கஷ்டப்படுறாங்க. ஸோ இங்கே வர்றதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் இன்னும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாட்டு பேர் விழிப்புணர்வு. என்ன சார்? கனவுல வாழுறேனே. யார் மியூசிக்கு? மியூசிக் வந்து மோகன் ராம்ங்கிறவங்க மியூசிக் பண்ணாங்க. ஓகே சாம் விஷால் வந்து பாடினாங்க. ஓகே. அதை வந்து ட்ரெண்ட் மியூசிக் மூலமாக நாங்கள் வெளியிட்டோம். நான் வந்து பாடல் எழுதி நீங்க தான் பாடல் ப்ரொடியூஸ் எழுதுனீங்க. பண்ணேன். ஆமாம். என்ன உங்களுக்கு ஒரு தாக்கம் அது கிரியேட் பண்ணுச்சு இந்த பாட்டை எழுதணும்னு? இது எப்படின்னா அதான் வெளிநாட்டில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்படுறத வந்து அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற வகையில் தான் வந்து இந்த இந்த பாடல் நாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வெளியிட்டோம். என்ன கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த வரிகளை பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அது பாடலை கொண்டு நீ கொஞ்சம் கண்டிப்பா சார், நாங்க அது என்ன வரிகள்னா, பிறந்தது குத்தமா, வளர்ந்தது குத்தமா, கடல் கடந்து அந்த வந்து பாட்டு தெரியும் சார். அது ரொம்ப எமோஷனலா இருக்குமே சார் அந்த பாட்டு. படுற கஷ்டம்தான் மிச்சமா, அந்த மாதிரி தான் வரும். யாரை குத்தம் சொல்ல, எனக்கு நானே புத்தி சொல்ல, அட காசை தேடியே பல வருஷம் ஆச்சு, உழைச்சி உழைச்சி உடம்பு உருகி போச்சு அப்படிங்கிற வரிகள் தான் அந்த வரும் அந்த பாட்டில். ஓகே. ஆமாம். அது இல்லாமல் மற்ற வரிகள் வந்து ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சது, அண்ணன் தம்பிகளை விட்டு பிரிஞ்சது, இந்த மாதிரி ஒரு 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 ஃபுல் அந்த ஒரு ஒரு லைஃபே வந்து அந்த பாடல்கள்லாம் நாங்கள் இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான இருக்காங்கல்ல சார்? இப்போ வரைக்குமே ஃபேமிலியை விட்டுட்டு போய் ம். இனிமே வந்து உழைக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல. கத்தார்னு மட்டும் இல்லை, எவ்வளோ வெளிநாடுகள்ல அந்த மாதிரி இருக்காங்கல்ல சார்? நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட், துபாய், சவுதி, குவைத், ஓமான், பஹ்ரைன், ஸோ இந்த நாடுகளில் தான் அதிகமாக அதாவது ஃபேமிலியை விட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யூஎஸ், யூகே அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலியோடு தான் இருப்பாங்க. ஸோ மெயினாக வந்து இவங்களுக்கு தான் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு பார்க்குறேன். என்ன மாதிரியான விழிப்புணர்வுன்னு நினைக்கிறீங்க? அதாவது என்னென்னா, வெளிநாடு வர்றதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். அதாவது கம்பெனி விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாம் சொல்ல விரும்புகிறோம். ஓகே சார். சார் இப்போ யாராவது ஏமாற்றப்பட்டிருக்காங்களா சார்? இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு, நிறைய பேர் நாங்களும் கேள்விப்படுறோம் சார், நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். இந்த மாதிரி அங்கே வந்துட்டு ஒரு வேலைன்னு ஒன்று சொல்லுவாங்க, பட் வேறு ஒரு வேலையில் அவங்கள போய் உட்காந்து வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பாஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சுடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அது சார்? வந்து உண்மை தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குவைத்தில் ஒரு நபர் வந்து இங்கேருந்து வந்திருக்காங்க. பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு வெளியில் விட்டாங்க. அவர் பாலைவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக தண்ணியும் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் வீடியோ கால் மூலமாக எப்படியோ இன்ஃபர்மேஷன் வந்து அப்புறம் நம்ம தோழர்கள், கத்தாரில் உள்ள தோழர்கள், அங்கே குவைத்தில் உள்ள தோழர்கள்லாம் தொடர்பு கொண்டு, அப்புறம் தமிழ்நாடு நல வாரியம் மூலமாக அவங்களையும் தொடர்பு கொண்டு அவரை உடனே மீட்டெடுத்துட்டு கொண்டாந்து இங்கே வந்து சேர்த்துட்டாங்க. இது ஒரு விஷயம். இது இல்லாமல் வந்து இப்போ யாராவது இறந்துட்டாங்கன்னா, ஒரு சிலர் வந்து இறந்துருவாங்க, அவங்களுக்கு யாருமே காண்டாக்டே இருக்காது. ஒன்லி அந்த பாஸ்போர்ட், அந்த ஐடி மட்டும்தான் இருக்கும். அந்த ஐடியை வச்சு இங்கே கத்தார்லேயும் தமிழர்கள் நல அமைப்புகள்லாம் இருக்குது. அவங்க போய் பார்த்து யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம தமிழக நல வாரியம் அவங்க மூலமாக பேசி அந்த பாடியை வந்து ஊருக்கு அனுப்புகிறதோ இல்லை அங்கேயே கடைசி நிகழ்வுகள் பண்ணுறதோ எல்லாமே பண்ணிட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. சார் இது தொடர்கதையாகவே தானே சார் இருக்குது? இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? இல்லை, இதுக்கு ஒரு எண்டுன்னா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே. என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ நீங்களே 30 வருஷம் அங்கே இருந்துட்டு வந்திருக்கீங்க. நீங்களும் ஒரு சந்திச்சிட்டு இருக்காத ஒரு சவால் இருந்திருக்காது இல்லையா? ஸோ நீங்கள் நிறைய பார்த்துட்டு வந்திருப்பீங்கல்ல. நீங்கள் பர்சனலாக உங்களோட சவால்கள் என்னன்றதை சொல்லுங்கள் சார். நீங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணீங்க? நீங்களும் உங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு தான் போனீங்களா? இப்போ எனக்கு என்னன்னா, நம்ம வந்து இப்போ படிச்சுட்டு நம்ம போனோம்னா நம்ம ஃபேமிலியை போய் வச்சுக்கலாம், வீட்டில் அங்கே வச்சுக்கலாம். ஸோ ஃபேமிலியாக உள்ளவங்களுக்கு அவ்வளோ ஒரு சிரமம் சொல்ல முடியாது. சிரமம்னா வந்து இப்போ ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் குறைச்சிருந்தா அந்த வகையில் கொஞ்சம் அங்கே வந்து, ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மற்ற வகையில் இந்த அதாவது வந்து ஃபேமிலியை விட்டு வரவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா திடீர்னு வந்து இப்போ ஒரு வீட்டிலே ஒரு தாயார் தந்தை இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, உடனே வர முடியாது. ஏன்னா கமிட்மெண்ட் இருக்கும், பணமும் வேணும், உடனே வந்து லீவும் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப பேர் வந்து ஊருக்கு கூட வர முடியாத சூழ்நிலைகளோட இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும்னா நம்ம வந்து இன்னும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இன்னும் வெளிநாட்டில் உள்ளவங்களோட இன்னும் தொடர்பு கொண்டு கொஞ்சம் நல்ல ஒரு முயற்சியில் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
இப்போ வரைக்குமே இங்கே எல்லாரோடையுமே ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, உனக்கு என்னப்பா நீ வெளிநாட்டில் வேலை செய்கிற, நீ நல்லா சம்பாதிப்ப, துபாய் காசு அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல, ஆமாம். அது எந்த அளவுக்கு சார் உண்மை? அது ப்ராக்டிக்கலாக அது உண்மை இல்லையா? ப்ராக்டிக்கலாக நீங்கள் இல்லை, நீங்கள் வந்து இப்போ எல்லாரும் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, நீங்கள் வீடாக பார்த்துருப்பீங்க, நல்லா பெரிய வீடாக கட்டியிருப்பாங்க எல்லாம். பட் அவங்க இளமையை இழந்திருப்பாங்க. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்தில் வந்து ஒருத்தங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு, ஒரு சிலர்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு 5-6 நாளில் கூட வெளிநாட்டு வந்திருக்காங்க. 10 நாளில் கூட ஃபேமிலியை விட்டுட்டு வெளிநாடு வந்திருக்காங்க. அப்புறம் பின்னாடி போகும்போது கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பின்னாடி தான் ஊருக்கு போவாங்க. ஸோ அவங்களுடைய நிலையை நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அனுபவிச்சா தான் உங்களுக்கு தெரியும். நான்லாம் வந்து 40 டேஸில் வந்தாங்க துபாயில் இருக்கும்போது. ஸோ எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்படிங்கும்போது ஒரு 2 வருஷம் 3 வருஷம்லாம் அன்இமேஜினபிள். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அனுபவிச்சா தான் தெரியும் அதில் எவ்வளோ ஒரு பெயின் இருக்குது அப்படிங்கிறது. ஆமாம் சார், உண்மையாகவே யாராக இருந்தால் என்ன சார், எல்லாருக்குமே அது உணர்வுகள் தானே. சம்பாதிக்கிறதையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஃபேஸ் பண்ணும்போது, அப்போது நீங்கள் எவ்வளோ பேர் சந்திச்சிருக்கீங்க இந்த மாதிரி? அவங்களாம் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ரொம்ப பேர் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணும்போது அவங்களுடைய விஷயங்களை எல்லாம் அங்கே பகிர்ந்துக்குவோம், பேசிக்குவோம். இருந்தாலும் நல்லா சந்தோஷம் பண்ணுறோம். அவங்க வெளியில் இருக்கும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் பட் அவங்களுடைய வழி வந்து நீங்கள் ரொம்ப பழகும்போது தான் தெரியும் அவங்க எவ்வளோ பெயினில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஃபேமிலியை மிஸ் பண்ணுறாங்க, பிள்ளைகளை மிஸ் பண்ணுறாங்க. குழந்தைங்க பிறந்திருப்பாங்க, ஆனால் குழந்தைகளை பார்க்குறதுக்கு வர முடியாது. குழந்தைங்க 2 வருஷம் 1 வருஷம் பின்னாடி பார்க்கும்போது குழந்தை வராது. உங்களுக்கு அறிமுகமே இல்லை, உங்களுக்கு தெரியாது. இல்லை போய் ஆசையாக போய் இந்த மாதிரி குழந்தைய போய் கூப்பிடும்போது அது இப்போ பயந்துட்டு அழுதுட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ரொம்ப நேராக பார்த்தம்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு வந்து பார்க்குறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். சொல்லும் போதே உண்மையாகவே ரொம்ப இதுவாக இருக்குது சார். அந்த பாட்டை கேட்கும்போதே அதோட வலி என்னன்றது அது அது அதில் இன்னொன்று அது பார்க்குறவங்க எங்களுக்கே அது இருக்கும்போது அதுலேயே இருக்கிறவங்களுக்கு அப்போ இன்னும் அது எவ்வளோ வலி வேதனையாக இருக்கும் அப்படின்றது புரியுது சார். என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் நீங்கள் கவர்மெண்ட் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார்? இங்கே இப்போ வந்து இந்த நலவாரியை அமைச்ச பின்னாடி ரொம்ப பயங்கரமாக நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. சூப்பர். ஸ்டாலின் கவர்மெண்ட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ கூட வந்து இந்த வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு வகையில் தான் அந்த ஒரு கான்செப்டில் தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த நிகழ்வோட கருப்பொருள் என்னென்னா எத்திசைக்கும் புகழ் மணக்கும் அப்படிங்கிற ஒரு கருப்பொருள் தான் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இந்த வெளிநாடு வாரியத்துக்கு 10 கோடி ரூபா வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆறுதலாகவும் இருக்குது. ஓகே, இது வந்து உலக தமிழர்கள் அத்தனை பேருக்குமே இந்த நிதி போய் இது என்ன மாதிரியா ஒவ்வொருத்தவங்களுக்கும் போய் சேரும்? இப்போ வந்து பாருங்கள், இப்போ வெளிநாட்டிலே யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் இங்கே வர முடியும்னா ஸோ அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க. அது இல்லாமல் 100 கலைஞர்களை வந்து இங்கேருந்து தேர்ந்தெடுத்து இவங்க வந்து எல்லா நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ தமிழ் படிக்கிறதுக்கு இந்த நம்ம கலைகள் இருக்குல்ல, சிலம்பம், பறை, ஸோ இந்த மாதிரி நம்ம கலைகளை வளர்க்குறதுக்கு அதற்கான ஏற்பாடுகளும் இந்த மாநாட்டில் அவங்க வந்து அறிவிச்சாங்க. இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க அறிவிச்சாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னொரு விஷயத்த ஒன்று சொல்லணும்னா ஆர்கனைசேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கே பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து பல மீட்லாம் நம்ம போயிருக்கோம். ஒரு இன்டர்நேஷ்னல் மீட் அதே இஸ் ஈக்குவலண்ட். அந்த இன்டர்நேஷ்னல் மீட்டில் எவ்வளோ ஒரு அருமையாக ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கோ அதுபோல் இருந்தது. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் வந்து எங்கள் ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்குமே ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஹோட்டலில் இருந்து இங்கே இந்த ஹாலுக்கு வர்றதுக்கும் பஸ்ஸு கார்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இறங்கின உடனே நாங்கள் போயிட்டோம். திருப்பி போகும்போது அந்த ஒரு ஆர்கனைஸ் கமிட்டியில் சொல்கிறாங்க, தயவுட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து இவங்களை வந்து உள்ளே தான் விடணும், வெளியில் விடக்கூடாது. ஸோ அப்படிங்கும்போது உண்மையில் எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. இது நான் எப்படி பார்க்குறேன்னா எவ்வளோ ஒரு கேர் எடுத்துக்கிறாங்க பாருங்க. அங்கீகாரம் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு மரியாதை இருக்குன்னும் போது உண்மையில அது அதாவது அந்த லெவலில் அவங்க அந்த ப்ரோட்டோகால் அந்த லெவலில் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க போது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒரு ஆம்புலன்ஸ். ஓகே, அதுவும் ஒரு நான் கேட்டேன், இந்த ஆம்புலன்ஸ் இங்கே நிற்குது, இது வந்து எப்போது நிற்குமா இல்லை இன்றைக்கி மட்டும் தான் நிற்குதான்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த எல்லாரும் வந்திருக்காங்க இதுக்காகவே நின்றுங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். உண்மையாவே சார், இந்த ஸ்டாண்டர்டில் வந்து யாராவது வந்திருந்தா அங்கே வந்து ஒரு சேஃப்டி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டு. ஸோ இன்டர்நேஷனலில் என்ன ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படியே
சரி, இப்போ பாட்டா எழுதிட்டீங்க. எல்லாரோட வலியும் நான் வந்து இதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த பாட்டா இது உங்களோட தாட் ப்ராசஸா இல்ல இன்னும் கூட யாராவது இருக்கா? இல்லை இது என்னோட தாட் ப்ராசஸ். நான் பொதுவாக வந்து சும்மா கவிதை எழுதுவேன். ஒரு 100 பாடல்களுக்கு மேலே. எப்படி நீங்க வந்து சாம் விஷால் இல்ல வந்து மோகன் ராம் இவங்க எல்லாரையும் நீங்க எப்படி அந்த ஆக்டர்ஸ் எல்லாரையும் எப்படி கனெக்ட் பண்ணீங்க? நான் ஃபஸ்ட்டு வந்து இதை சும்மா ஒரு வரிகளாக தான் எழுதி வச்சுருந்தேன். எழுதி வச்ச உடனே அப்புறம் உனக்கு ப்ராசஸ் வந்துச்சு. சரி இதை ஏன்னா இப்போ வந்து ஒரு உள்நாட்டு தமிழர்களை வச்சு அதாவது அவங்கள வழியை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு மியூசிக்கல் வீடியோவோ ஒரு படமோ இருக்குது. பட் உண்மையாக சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு கமர்ஷியலாக ஒரு சினிமேட்டிக்காக தான் இருக்குது. ஆமா. ஸோ உண்மையாக சொல்லணும் அப்படிங்கிற வகையில் தான் இதை வந்து எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ்? நல்ல ரெஸ்பான்ஸ். நான் இந்த வீடியோ நல்ல லட்சக்கணக்கான பேரை போயிருக்கு. ஓகே. அது இல்லாமல் இன்னொரு ஒரு சின்ன கிளிப்பு நாங்கள் வந்து வெளியிட்டோம். அந்த கிளிப்பு 25 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. அப்பவே அப்பாடா நம்ம நினைச்சது வந்து நடந்துடுச்சு அப்படின்னு நமக்கு ஒரு அங்கீகாரம் மக்களை போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அதை பார்த்துட்டு மக்கள் என்ன சொன்னாங்க? உங்ககிட்ட யாராவது வந்து பேசினாங்களா? ரொம்ப பேர் நாங்கள் வந்து கத்தாரில் அதை வந்து வெளியிட்டோம். ரொம்ப எமோஷனலாக ரொம்ப பேர் அழுதுட்டாங்க. அந்த பாட்டை போட்ட உடனே நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பண்ணோம். அதை ரொம்ப பேர் அவ்வளோ ஒரு எமோஷனலாக பேசினாங்க. ரொம்ப பேர் அழுதுட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஓகே நம்ம வந்து என்ன நினச்சோமோ சொல்ல போனது கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படிங்கிற வகையில் ரொம்ப சந்தோஷம். எப்போதுமே ஒரு விஷயம் மக்களோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அது ஹிட் ஆகும். ஸோ நீங்கள் நினச்சது வந்து மக்களோட கனெக்ட் ஆகிடுச்சு. உண்மையாகவே அதை பார்க்கும்போது இல்லை அதை கேட்கும்போது எங்களுக்கு கூட ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது சார். எங்களால் அதை போட முடியலனாலும் அட்லீஸ்ட் நாங்களும் ஒரு கிளிப்பிங்காவது அதை போட்டு சந்தோஷப்பட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் வேற என்ன மாதிரியான ஒரு பாட்டுகள் இன்னும் எழுதுறதுக்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லை படமே தயாரிக்க போகிறீங்களா? இல்லை பாடலாம் தயாரிக்கிறதெல்லாம் பிளான்லாம் இப்போதைக்கு இல்லை. ஓகே. ஃப்யூச்சரில் பார்ப்போம். எப்படி அதற்கான வாய்ப்புகள் இருந்தால் ஏதாவது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு ப்ராசஸ் இருக்குது. கமர்ஷியலாக பண்ணலான்னு பாட்டு மாதிரி இன்னொரு பாட்டும் வந்து இதுவும் வெளிநாடு வாழ் இல்லை வெளிநாட்டு வாழ் இல்லை. அது ஒரு சின்ன ஒரு கமர்ஷியலாக பண்ணுறது மாதிரி. வெளிநாட்டில் எடுக்கிறது மாதிரி தான். பட்டு கமர்ஷியல் பண்ணுறது மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இந்த பாட்டை எழுதும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கம் இருந்தது? இது எப்படின்னா வந்து ஏன்னா நம்ம அனுபவிச்சிருக்கோம்ல. 30 வருஷங்கிறது பெரிய டைம் பீரியட். ஸோ பல பேரை பார்த்துருப்போம், பல பேரை சந்திச்சிருப்போம், பல நிகழ்வுகளில் போயிருப்போம். ஸோ அதை வச்சு தான் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து நம்ம வந்து உருவாக்கி ஆக்சுவலி இது வந்து என்னோடய வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனால் வழிகள்லாம் அங்கேருந்து வந்த வழிகள் தான். அந்த வழியை அப்படியே எடுத்து அதை வந்து வார்த்தைகளாக நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வரைக்குமே இல்லை இந்த வெளிநாடுக்கு போகணும் அப்படின்ற அந்த மோகம் இன்னும் கம்மி ஆகவே இல்லையே? இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி இவ்வளோ வழிகளையும் தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் போய் எனக்கு ஒரு வேலை கிடைக்காதான்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல சார். இன்னும் அது எப்படி சார் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது? ரொம்ப பேர் இருக்காங்க. இப்போ இதில் பற்றி நம்ம பார்க்க போது என்னென்னா இங்கே வந்து இன்னும் நம்ம வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதெல்லாம் வந்து நம்ம உருவாக்கணும். இங்கே நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் இன்னும் உருவாக்கணும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா இன்ஜினியரிங் காலேஜே கிட்டத்தட்ட 1000க்கு மேலே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்றாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான இன்ஜினியரிங் வெளியே வர்றாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெலாம் உருவாக்கி அதாவது வந்து நாமே வந்து தயாரிப்படுத்திக்கணும். அப்படின்னா வந்து வெளிநாட்டுக்கு போகிறது கொஞ்சம் குறையும். வெளிநாட்டுக்கு போகிறதுனா நீங்கள் இன்னும் நல்லா படிச்சுட்டு நல்ல ஹை சேலரியில் வந்தால் நல்லா சந்தோஷமாயிடும். சரி, நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி எனக்கு இன்னொரு கேள்வி. அது வந்து அந்த கொஸ்டின் இருந்து தான் சார் இருக்குது. எவ்வளோ பேர் வந்து இந்த வெளிநாடுகள் போய் வாழணும் அப்படின்ற அந்த ஒரு இன்னும் உங்களுக்கான அந்த ஒரு எண்ணம் இருந்தது தானே சார் இருக்குது. அது இன்னும் குறையவே இல்லையே? இவ்வளோ வழிகள் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன மாதிரியான இன்னும் சேலஞ்சஸ்லாம் இருக்குது சார்? பாஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சுடுவாங்களா சார் நிஜமாவே? நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வேலைகள் அவங்க படுற கஷ்டங்களில் வந்து கண்கலங்கிடும் நான் சொன்னேன்னா. ஏன்னா அவங்க வந்து 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு சார் கஷ்டம்? படித்தவங்க படித்தவங்களுக்கு இல்லை, லேபர்ஸாக வேலை பார்க்குறாங்கல்ல. என்ன மாதிரியான லேபர்ஸ்? ஸ்டீல் ஃபிட்டர், கார்பெண்டர், மேசன். ஸோ இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களாம் வந்து ஒரு சின்ன ரூமில் தான் இருப்பாங்க. 5 பேர் 6 பேர் 7 பேர் இந்த மாதிரி ஒரு சின்ன ரூமில் இருப்பாங்க. ஒரே சின்ன பாத்ரூம் தான் இருக்கும். அதில் ஷேரிங் பாத்ரூமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 6 மணிக்கு உங்களுக்கு பஸ் ரெடி ஆயிரும். ஸோ பாத்ரூம் சின்னமாக இருக்குனாட்டி 10-20 பேர் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ஏர்லியில் எந்திரிக்கணும். ஸோ 4 மணிக்கு எந்திரிச்சு அவங்க சமைச்சு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு அவங்க பஸ்ஸுக்கு போவாங்க. அதுவும் பெரிய லைனில் இருப்பாங்க பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு தென் உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு ட்ராவல் பண்ணி 1 மணி நேரம் ஆகும். வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ 48-49 டிகிரி. ஸோ அந்த நேரத்தில் இப்போ என்னென்னா இந்த டைம் பீரியடில் வந்து ஒரு 11 to 3 வந்து அந்த வெரி ஹாட்
டயரில் வேலை ஆமா. இருக்காது. அங்க எப்போதுமே துபாய்னாலே ஹாட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்ல சார். வெளியில பயங்கர வெயிலா இருக்கும்ல. அதுல வேலை செய்யணுமா சார்? அதில் வேலை செய்யணும். இந்த இந்த ஹாட் சீசனில் வந்து ஒரு 11 to 3 மணி வரைக்கும் வெளியில் வேலை பார்க்கக்கூடாது. ஆனால் உள்ளே வேலை பார்க்கணும். இங்கே பிரச்சனை என்ன, உள்ள பில்டிங்கில் நீங்கள் 40 மாதிரி 50 மாதிரி பில்டிங்கில் நீங்கள் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏசி இருக்காது, ஒன்றும் இருக்காது, பயங்கர புழுக்கமாக இருக்கும். உள்ளே வேலை பார்த்தா ஆகணும். 6 மணி வரை வேலை பார்க்கணும். அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் பஸ்ஸில் வந்து வீட்டில் வந்து சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு தூங்கி மறுபடியும். ஸோ இதெல்லாம் பயங்கரமான சேலஞ்சு அவங்களுக்கு வந்து. சம்பளம் கரெக்டா வந்துருமா சார்? சம்பளமும் ரொம்ப பிரச்சனை. ஏன்னா இப்போலாம் ஒரு சில கம்பெனியில் 3 மாதம் 4 மாதம்லாம் சம்பளம் கிடைக்காது, 5 மாதம்லாம் சம்பளம் கிடைக்காது. கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்களா சார்? கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க கிடைக்காது. மாட்டாங்க? ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, சில கம்பெனிஸ் வந்து கம்பெனி இட் செல்ஃப் ப்ராப்ளம். ஏன்னா கம்பெனிக்கு வந்து காசு வராது. இப்போ மெயின் கான்ட்ராக்டை வேலை பார்த்தாங்கன்னா அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது இவங்களுக்கு காசு கிடைக்காது. இவங்க கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனையும் வந்து கட்ட முடியாது. எதனா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, செலவு பண்ணுறது, அதாவது சாப்பாடு வாங்குறதுக்கு பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ இந்த நம்ம இப்போ கத்தாரில் தமிழ் சங்கங்கள் எல்லாமே இருக்கு. அது யார் வந்து அது இப்போ நீங்கள் கத்தாரில் தமிழ் சங்கம் ஆரம்பிக்கிறதா இருந்தால் கூட அந்த கவர்மெண்ட் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல, அதை அக்செப்ட் பண்ணிக்குமா? ஆமாம், இது வந்து எல்லாமே அங்கே இந்தியன் எம்பசி, அதுக்கு கீழே தான் நம்ம வந்து வேலை பார்க்கணும். ஓகே. அவங்களோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்தியன் கவுன்சிலட்டோட கோஆர்டினேட் பண்ணி நம்ம அடுத்த முன்னெடுப்பில் நம்ம வந்து எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த விஷயத்துக்கு வரும். அதாவது இந்த பாஸ்போர்ட் பிரச்சனை, பாக்கி சம்பளம் கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்தில் கூட நண்பர்கள் பேசி அந்த கம்பெனி ஸ்பான்சர்ஷிப் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பேசி அவங்களுக்கான தீர்வுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அட்லீஸ்ட் எல்லாரும் சேஃபாக இருக்காங்களா சார்? இப்போ ஓரளவு ஷேப்பு தான். பட் இருந்தாலும் ஸ்டில் அதான் ப்ராசஸ் வந்து அப்படியே ஆகிட்டு தான் இருக்குது, கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் வேலை செஞ்சவங்களுக்கும் இப்போக்கும் என்ன சார் பெரிய ஒரு மாறுபட்ட இது ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை இந்த மாதிரி இடங்கள்லேருந்து ரொம்ப பேர் வருவாங்க. அப்போ வந்து மணி வேல்யூயும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மணி வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மணி வேல்யூ வந்து இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைச்சி, சேலரி ரொம்ப குறைச்சி தான். 30 வருஷத்துக்கு முன்னாடியும் உங்களுக்கு வந்து 1300 1500 ரியால்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 25,000 20,000 அந்த ரேஞ்ச் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் அதே சேலரி தான். ஆனால் அந்த சம்பளத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 5-6 பவுன் நீங்கள் நகை வாங்கலாம் அந்த நேரத்தில். அதை நான் இங்கேயே வாங்கிடலாம். ஸோ அதனாட்டி வந்து இப்போ வர்றது வேஸ்ட்டு. அதாவது இப்போ வந்து தொழிலாளராக வர்றது வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இல்லை இப்போ வந்து. ஓகே. இது எத்தனை பேருக்கு சார் இந்த விழிப்புணர்வு போய் சேர்ந்துருக்கு? இது அரசாங்கமும் கொஞ்சம் வந்து அதற்கான முயற்சிகள் எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே. வெளிநாடு போகிறவங்களுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு மாதிரி வச்சு அவங்கள கான்டாக்ட் பண்ணி, இப்போ இவங்க வெளியில் போகிறாங்க, அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியா ஸ்டாண்டர்ட் கம்பெனியா, சம்பளம்லாம் கரெக்டாக கொடுப்பாங்களா, ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கினா சார். அப்போ எனக்கு இங்கே ஒரு கேள்வி வருது. இந்த ஏஜென்சி மூலமாக போகிறவங்கலாம் இன்னும் இருக்காங்கல்ல சார் எல்லா ஊர்களுக்குமே. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இன்னும் பாதிக்கப்படுறாங்களா மக்கள்? இல்லை அந்த ஏஜென்சி உண்மையாகவே ட்ரூவாக இருக்காங்களா, இல்லை ஏமாத்துறாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சார் தெரியும்? இல்லை, அந்த ஏஜென்சிலாம் இருக்காங்க. இப்போ வந்து அப்ரூவ்டு ஏஜென்சி தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் ஒரு சிலர் போய் சிக்கிக்கிறாங்க, ஒரு சில கம்பெனியில் போயிட்டு சிக்கிக்கிறாங்க. இது எல்லாரும் சொல்ல முடியாது. இப்போ 100%னா ஒரு 10-15% இந்த மாதிரி விஷயங்களில் போய் சிக்கிக்கிறாங்க. ஓகே. ஆமாம், ஃபைன் சார். ஸோ இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்களை பற்றி இப்போ வந்து என்னோட பிரதரை கூட சொல்லலாம். அதாவது வந்து அவருக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பொண்ணெல்லாம் பார்க்கல, அவங்க போய் பார்க்கவே இல்லை. இப்போவா? இல்லை, ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. இப்போ இன்னும் பார்க்கல, ஆனால் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 3 நாளுக்கு பின்னாடி மேரேஜ். அந்த நேரத்தில் வரைக்கும் விசா வந்து ரெடி ஆகலை. ஸோ விசா வந்தது 2 நாளைக்கு முன்னாடி தான் விசா வந்துச்சு. அதுக்கு பின்னாடி நேராக டைரெக்டாக போனாங்க. ஸோ இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்ல வரேன். இதே மாதிரி பல நிகழ்வுகள் ரொம்ப பேர் இதே மாதிரி இப்போவும் அனுபவிச்சு தான் இருக்காங்க. பெரும்பாலும் வந்து மேரேஜஸ் எல்லாமே அப்படி தான். யாரும் பார்க்காம திடீர்னு வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, நேராக போயிட்டு தாலி கட்டிட்டு அப்படி அதுங்க தாலி கட்டி 10 நாள் 15 நாள் விட்டுட்டு வர்றதுங்கிறது பயங்கர கொடூரமான ஒரு விஷயம் தான் சார். உண்மையாகவே நாங்களும் இந்த வீடியோவை வந்து முக்கியமாக இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். யாரெல்லாம் வந்து இன்னும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சீக்கிரம் அந்த கஷ்டம்லாம் வந்து நிவர்த்தியாகி எல்லாருமே
அவங்க எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும்ல சார் லைஃப்பில், உண்மையாகவே அதெல்லாம் சீக்கிரம் சரியாகணுன்றதை நாங்களும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதில்ல. ஓகே சார். இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நாங்களே சேர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், எல்லாரும் போய் சேரும். உண்மையாகவே. ஏன்னா அந்த பாட்டே அவ்வளோ உருக்கமாக இருந்தது, அந்த பாட்டே ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இன்னுமே அது வந்து எவ்வளோ ஒரு எமோஷ்னல் அது வெளில கொண்டு வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் எனிவே உங்களோட டைமுக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி, வணக்கம்.